ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நான் உங்கள் ரேவன். பொதுவாக ஹாரர் படங்கள்னாலே பேய், பிசாசு, ஜம்ப்ஸ்கேர்ஸ் இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் ரஷ்யன் ஹாரர் மூவிஸ் எப்போதுமே கொஞ்சம் தனி ரகம்தான். அங்கே பயத்தை விட அந்த அட்மாஸ்ஃபியர், அந்த சூழல் தான் நம்மளை அதிகமாக பயமுறுத்தும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படமும் அப்படிப்பட்டது தான். 2020 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர். படத்தோட பேர் சைடு எஃபெக்ட். நம்ம வாழ்க்கையில் செஞ்ச தப்பை சரி பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆனால் அந்த வாய்ப்புக்கு நாம் கொடுக்க போகிற விலை நம்ம உயிரையே கேட்கிறதா இருந்தா? அப்படி ஒரு விபரீதமான கதையை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதை ஆரம்பிக்கும் போதே ஒரு பிரம்மாண்டமான ஆனால் பார்க்கவே கொஞ்சம் திகிலாக இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கை காட்டுறாங்க. அங்கே நீனா அப்படின்னு ஒரு பொண்ணு அவளோட வீட்டில் இருந்து கிளம்பிட்டு இருக்கா. வீடு என்னவோ பார்க்க அழகாக தான் இருக்கு. ஆனால் அங்கே ஒரு மயான அமைதி நிலவுது. நீனா கதவை லாக் பண்ணிட்டு லிஃப்ட்டுக்காக வெளியே வந்து நிற்கிறா. அந்த காரிடாரில் அவளை தவிர வேறு யாருமே இல்லை. அப்போ திடீர்னு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்குது. யாரோ முனகுற மாதிரி. நீனா பயந்துக்கிட்டே மாடியில் இருந்து எட்டி கீழே பார்க்குறா. அங்கே கீழே ஒரு வயசான பெண் பார்க்கவே பயங்கரமாக இருக்கா. அவளோட கண்கள் நேராக நீனாவையே பார்த்துட்ருக்கு. அந்த பார்வை சாதாரணமாக இல்லை. இவளை வேட்டையாட காத்துட்டு இருக்கிற மிருகம் மாதிரி இருக்கு. நீனாவுக்கு உடம்புல நடுக்கம் வந்துடுது. அந்த இடத்துல நிற்க அவளுக்கு தைரியம் இல்லை. அவசரமா திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே ஓடி போய் கதவை பூட்டிக்கிறா. பா, தப்பிச்சோம்! நான் அவ மூச்சு விடுறதுக்குள்ள வாசல்ல ஒரு சத்தம். அந்த வயசான உருவம் கதவை உடைக்கலை, தட்டலை. ஏதோ ஒரு மந்திர சக்தி மூலமாக தானாகவே கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வருது. நீனா அலறி அடிச்சுட்டு பெட்ரூமில் இருக்கிற க்ளோசெட், அதாவது துணி வைக்கிற கபோர்ட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறா. மூச்சடக்கிக்கிட்டு அந்த கபோர்ட் ஓட்டை வழியாக வெளியே பார்க்குறா. அந்த வயசான உருவம் வீட்டை சுற்றி தேடுது. திடீர்னு நீனா கண்ணு முன்னாடி இருந்து அந்த உருவம் மறைஞ்சு போகுது. எங்கே போச்சுன்னு நீனா யோசிக்கிறதுக்குள்ள அவ முதுகுக்கு பின்னால் இருந்து ஒரு கை அவளை பிடிக்குது. அந்த பயங்கரமான பெண் இப்போ கபோர்ட்டுக்குள்ள நீனா கூடவே இருக்கா. அவளை தரதரன்னு இருட்டுக்குள்ளே இழுத்துட்டு போறா. நீனாவோட அலறல் சத்தத்தோட இந்த சீன் முடியுது. இப்போ சீன் கட் பண்ணா ஆண்ட்ரே அப்படின்னு ஒருத்தரை பார்க்குறோம். இவர் ஒரு ஆர்கிடெக்ட். இவர் ஒரு பழைய வரலாற்று சிறப்புமிக்க பில்டிங்க்கு வராரு. நல்லா கவனிச்சா தெரியுது, இது நீனா தாக்கப்பட்ட அதே பில்டிங் தான். ஆண்ட்ரே 25வது மாடிக்கு போகிறான். அங்கே மாரா அப்படின்னு ஒரு பெண்ணை சந்திக்கிறான். இந்த மாரா சாதாரண ஆள் கிடையாது. அவ பார்க்கறதுக்கு ரொம்ப வசீகரமாக, அதே சமயம் மர்மமாக இருக்கா. அவ ஒரு சைக்கிக் அல்லது ஹீலர்னு சொல்லலாம். ஆண்ட்ரே எதுக்காக இவளை தேடி வந்திருக்கா? இங்கே தான் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. சில மாதங்களுக்கு முன்னாடி ஆண்ட்ரேவும் அவன் மனைவி ஓல்காவும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஓல்கா அப்போ கர்ப்பமாக இருந்தா. ஒரு நாள் ராத்திரி அவங்க வீட்டுக்குள்ள சில ரவுடிங்க பூந்துட்டாங்க. ஆண்ட்ரே நினச்சிருந்தா எதிர்த்து சண்டை போட்டிருக்கலாம், இல்லைனா தன் மனைவியை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த நிமிஷம் ஆண்ட்ரே பயந்துட்டான். ஒரு கோழை மாதிரி மனைவியை தனியாக விட்டுட்டு உதவி கேட்குறேங்கிற பேரில் வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டான். அவள் வெளியே போய் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ள அந்த ரவுடிங்க ஓல்காவை ரொம்ப மோசமாக தாக்கிட்டு போயிட்டாங்க. நல்ல வேளை அவளை ரேப் பண்ணலை. ஆனால் அவளை அடித்த அடிலையும் அந்த பயத்திலையும் ஓல்கா தன்னோட குழந்தையை இழந்துடுறா. அவன் மனசும் உடம்பும் ரொம்ப பாதிக்கப்படுது. இப்போ நிகழ்காலத்தில் ஓல்கா ஆண்ட்ரே கூட வாழ்ந்தாலும் அவங்க வாழ்க்கை நரகமாக இருக்கு. ஆண்ட்ரே மேலே அவளுக்கு வெறுப்பு. என்னை காப்பாற்றாமல் ஓடி போனவன் தானே நீங்கிற கோபம் அவ கண்ணில் தெரியுது. ஆண்ட்ரேவால் அந்த குற்ற உணர்ச்சியை தாங்க முடியலை.
தன் மனைவி பழைய மாதிரி சிரிக்கணும், இந்த கெட்ட சம்பவத்தை மறக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்காகத்தான் இந்த மாராவை தேடி வந்திருக்கான். மாரா கிட்ட ஆண்ட்ரே கெஞ்சுறான். என் மனைவி மனசில் இருந்து அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை மட்டும் அழிச்சிடுங்கன்னு கேட்குறான். மாரா ஆண்ட்ரேவோட கண்ணை பார்த்து அவன் மனசில் இருக்கிற அத்தனை வலியையும் குற்ற உணர்ச்சியையும் படிக்கிறான். மாரா ஒரு டீல் பேசுகிறா. அவ ஒரு விசித்திரமான மஷ்ரூம் கொடுக்குறா. இதை உன் மனைவிக்கு சாப்பாட்டில் கலந்து கொடு. அவ அந்த கசப்பான நினைவுகளை மறந்துடுவா. ஆனால் இதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்கிறா. என்ன உதவி தெரியுமா? மாரா தன்னோட வேலையா 3 மாதம் ஊருக்கு வெளியே போகிறாளாம். அது வரைக்கும் ஆண்ட்ரேவும் ஓல்காவும் இந்த 25வது மாடி அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கி இருக்கணும். இந்த வீட்டில் இருக்கிற அந்த விசித்திரமான காளான்களை ஆண்ட்ரே பராமரிக்கணும். இதுக்கு ஆண்ட்ரே சம்மதிக்கிறான். அவனுக்கு தேவை ஓல்கா பழைய மாதிரி மாறணும், அவ்வளோதான். ஆண்ட்ரே அந்த மஷ்ரூமை எடுத்துட்டு ஓல்காக்கு ரொம்ப பிடிச்ச கேக்கில் மிக்ஸ் பண்ணி அவளோட ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறான். அன்னைக்கு ராத்திரி ஒரு அதிசயம் நடக்குது. ஓல்கா தானாகவே ஆண்ட்ரேவை தேடி வரா. நம்ம புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், ஆனால் இந்த வீட்டில் வேணாம், வேறு இடத்துக்கு போகலாம்னு சொல்கிறான். ஆண்ட்ரேவுக்கு சந்தோஷம் தாங்கலை. மாராவோட வீடு தான் காலியாக இருக்கே, அங்கேயே போயிடலாம்னு முடிவு பண்ணி மறுநாளே ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. அந்த புது வீடு ஆரம்பத்தில் சொர்க்க மாதிரி இருக்கு. ஓல்கா பழைய மாதிரி சிரிக்கிறா, ஆண்ட்ரேவை நேசிக்கிறா. ஆனால் இது புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதி தான். அந்த வீட்டில் ஒரு ரூம் மட்டும் பூட்டியே கிடக்கு. அதுக்குள்ள மாராவோட பழைய துணிகள் பொருட்கள் இருக்குன்னு ஆண்ட்ரே கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நாட்கள் போக போக ஆண்ட்ரேவுக்கும் ஓல்காவுக்கும் சில சைடு எஃபெக்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல ஓல்கா அவ சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு கண்ணாடியிலையோ கதவுக்கு பின்னாலேயோ தன்னை தாக்குன அந்த ரவுடியோட முகத்தை பார்க்குறா. அவளுக்கு பழைய ஞாபகங்கள் லேசா எட்டி பார்க்குது. ஆண்ட்ரேவோட நிலைமை இன்னும் மோசம். அவன் தூங்கும்போது ஒரு சின்ன பொண்ணு அவன் கனவுல வரா. இந்த வீட்டை விட்டு போயிடு, அவ உன்னை கண்காணிக்கிறா, அவர் ரொம்ப ஆபத்தானவன்னு எச்சரிக்கிறா. முறிச்சு பார்த்தா அவ பெட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய குதிரை நின்றுட்டு இருக்கு. நினைச்சு பாருங்க, 25வது மாடு அபார்ட்மெண்ட்ல குதிரை எப்படி வரும்? ஆண்ட்ரேவுக்கு பைத்தியம் பிடிக்குதோன்னு சந்தேகம் வருது. இதை பற்றி மாரா கிட்ட ஃபோனில் கேட்டால், இதெல்லாம் மருந்தோட சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் தான், கவலைப்படாதன்னு ஈஸியாக சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் ஓல்கா வீட்டில் தனியாக இருக்கும்போது யாரோ அவளை தொடுற மாதிரி, கதிரி கண்காணிக்கிற மாதிரி உணர்றான். ஒரு கட்டத்தில் ஆண்ட்ரேவோட ஆஃபீஸுக்கே பயந்து ஓடி வந்துடுறான். சரி, கொஞ்ச நேரம் வெளியே போய் சுற்றிட்டு வரலாம்னு ஆண்ட்ரே அவளை கூட்டிகிட்டு போகிறான். அன்னைக்கு ராத்திரி எல்லாம் நல்லா போகுது. ஆனால் மறுநாள் காலையில் அவங்க பெட்ரூம் வாசலில் ஒரு ஆள் நிற்கிறான். அவன் மாராவோட அசிஸ்டண்ட். மஷ்ரூம் செக் பண்ண வந்தேன்னு சொல்கிறான். பெட்ரூம் வரைக்கும் ஒருத்தன் வர்றது ஓல்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆண்ட்ரே அந்த ஆளை வெளியே அனுப்புனாலும் ஓல்காவுக்கு அந்த பயம் போகலை. இந்த வீட்டு சாவி வேற யார்கிட்டையோ இருக்கு, நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு புலம்புறான். ஆண்ட்ரேவுக்கு இப்போதான் சந்தேகம் அதிகமாகுது. அந்த வீட்டை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போதான் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அந்த வீட்டுக்கு இதுவரைக்கும் 2 ஓனர் தான். ஒருத்தர் 1930களில் இருந்த ஒரு இராணுவ அதிகாரி, இன்னொருத்தர் மாரா. ஆனால் ரெக்கார்ட் படி மாரா 1938லேயே அந்த வீட்டில் இருந்திருக்கான். அப்படின்னா இப்போ ஆண்ட்ரே பார்த்துட்டு இருக்கிற மாரா யாரு? அவ வயசு என்னென்ன? அவ மனுஷிதானா? இதெல்லாம் யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அங்கே ஓல்கா ஒரு ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கான். அந்த போட்டி இருந்த ரூம் இப்போ திறந்திருக்கு. ஓல்கா ஆண்ட்ரேவை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கான். அவன் நடவடிக்கைகளில் ஒரு மாற்றம் தெரியுது. அவ கொஞ்சம் கொஞ்சமாக மாறாவா மாறிட்டு இருக்கா. ஆண்ட்ரே அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே போகிறான். அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறான். அதில் பல வருஷமாக பல காலகட்டத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் மாரா ஒரே வயசில்
இளமையா இருக்கா. கூடவே ஓல்கா மாதிரி இன்னும் பல பெண்களோட ஃபோட்டோஸ் இருக்கு. குறிப்பா ஆரம்பத்தில் நாம் பார்த்தோமே நீனா, அவ படமும் இருக்கு. அப்பதான் ஆண்ட்ரே ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அந்த கப்போர்ட்டுக்கு பின்னால செவரு உடைஞ்சு இன்னொரு ரகசிய வழி போகுது. உள்ள போய் பார்த்தா அது இன்னொரு பாழடைஞ்ச உலகம் மாதிரி இருக்கு. அங்க அந்த சின்ன பொண்ணு ஆவி திரும்பவும் வருது. அவ ஆண்ட்ரேவுக்கு ஒரு உண்மையை காட்டுறான். மாரா ஒரு சூனியக்காரி. அவளோட சின்ன வயசுல அவங்க அப்பாவையும் கிராமத்து மக்களையும் கொன்னுட்டு அவளை ஒரு இராணுவ அதிகாரி கடத்திட்டு வந்தான். அந்த அதிகாரி மேலே இருந்த கோவத்துல மாரா சூனியம் கத்துக்கிட்டு அவரையே கொன்னு அந்த வீட்டுக்கு ராணியா மாறிட்டா. அவ இளமையா இருக்கணும்னா அவளுக்கு மற்றவங்களோட உயிர் சக்தி தேவை. அதுக்காகத்தான் ஆண்ட்ரே மாதிரி பிரச்சனையில இருக்கிற கப்பல்ஸை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வர்றான். உண்மை தெரிஞ்ச ஆண்ட்ரே ஓல்காவை காப்பாத்த ஓடுறான். ஆனா ஓல்கா இப்போ முழுசா மாராவோட கட்டுப்பாட்டுல இருக்கா. மாரா தன்னோட சுயரூபத்தை காட்டுறா. ஆண்களை எல்லாம் அவ என்ன பண்ணுவா தெரியுமா? அவங்கள குதிரையா மாத்தி கொன்னு சாப்பிடுவா. ஆண்ட்ரே கனவுல வந்த குதிரை வேற யாரும் இல்லை, நீனாவோட காணாம போன புருஷன்தான். இப்போ ஆண்ட்ரேவுக்கு ஒரு சவால். அவ ஓல்காவை காப்பாற்றணும்னா அந்த பழைய ராத்திரிக்கு, அதாவது ஓல்கா தாக்கப்பட்ட அன்னைக்கு திரும்ப போய் அவளை காப்பாற்றணும். மாரா தன்னோட சக்தியால ஆண்ட்ரேவை டைம் டிராவல் பண்ண வைக்கிறான். இந்த முறை ஆண்ட்ரே பயந்து ஓடலை. ரவுடிங்களை எதிர்த்து சண்டை போடுறான், கத்தி குத்து வாங்குறான், ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான். இதெல்லாம் ஒரு மாயைன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் படுற வலி நிஜம். ஓல்கா மேலே அவ வச்சிருக்கிற உண்மையான பாசம் மாராவோட சூனியத்தை ஆட்டம் காண வைக்குது. கடைசியில் அந்த காளான் தோட்டத்தில் தீப்பிடிக்குது. ஓல்காவுக்கு சுயநினைவு திரும்பினதும் அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் எரிச்சு விடுறான். மாராவோட சக்தி அந்த காளான்களில் தான் இருக்கு. நெருப்பு பரவும் போது மாரா கத்துறா, கதறுறா, கடைசியில் சாம்பலா போறா. ஆண்ட்ரேவும் ஓல்காவும் எப்படியோ தப்பிச்சு நிகழ்காலத்துக்கு வந்துடுறாங்க. ஆண்ட்ரேவோட காயம் நிஜமாவே உடம்புல இருக்கு. ஆனால் இப்போ அவங்க மனசுல இருந்த பயம் போயிடுச்சு. நடந்த கெட்ட விஷயங்களை மறந்துட்டு இல்லை, அதை ஏற்றுக்கிட்டு வாழ கற்றுக்கிறாங்க. படம் முடியும் போது கேமரா மெதுவாக ஜூம் ஆகி அந்த அப்பார்ட்மெண்ட் ஜன்னலில் காட்டுது. அங்கே இன்னும் ஏதோ ஒரு உருவம் நிற்கிதோ அப்படிங்கிற கேள்வியோட படத்தை முடிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சைடு எஃபெக்ட். லாஜிக் ஓட்டைகள் அங்கங்கே இருந்தாலும் ஒரு வித்தியாசமான ஹாரர் அனுபவத்தை இந்த படம் கொடுக்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு பயங்கரமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Raven. Take care.